கவனி n சமன் 1 ஆராயலுமா ஏல n சமன் 1 ஆராயலாம். இப்ப முதலாவது n சமன் எத்தனைக்கு ஆராய்வேன்? ஈக்குவல் தந்திருக்கிறதால 6. n சமன் 6ஆக தம்பி 4 தர 6 24. n சமன் 6ஆக 6 36 7 29. எனவே 29 பெருசு. ஆகவே நான் சொல்லுவேன் n சமன் 1ஆக முடிவு சாரி கலக்கவே n சமன் 6ஆக முடிவு உண்மை. அடுத்தது n சமன் k ஆக முடிவு உண்மை என்க. முடிவு உண்மை என்க. அப்படின்னா இப்படி ஒரு எடுக்கோளுக்கு வரையில் 4k விட பெரிது k வர்க்கம் -7. n சமன் k + 1 ஆக முடிவு உண்மை என காட்டு என்ன நிறுவுதல். இந்த ஸ்டெப்ஸுக்கு வாரதுக்கு இவரைத்தான் நாங்க எடுக்கிறோம். இவரைத்தான் நாங்க எடுக்கிறோம். அப்ப கவனிதான் 4k பெரியது k வர்க்கம் -7 என்று காட்ட வேண்டும். சாரி எடுக்க வேண்டும். எடுத்து இதுல இருந்து நாங்க நிறுவி கொண்டு வருவோம் தம்பி. என்னண்டு கடைசியில என்னன்னு காட்டுவோம். 4k + 1 ஆன்சர் இப்படி வரும். 4k + 1 பெரியது k + 1 வர்க்கம் 7. இதுல இருந்து எப்படி வார அதை யோசிச்சோம்னா சொன்னா சரி. இதுல இருந்து எப்படி வார அதை யோசிச்சோம்னு சொன்னா சரி. அல்லது ரிவர்ஸ் என்ன செய்வேன்? ரிவர்ஸ் எழுதி அந்த இடத்துக்கு போவேன். அவ்வளவுதான். ரிவர்ஸ் எழுதி அந்த இடத்துக்கு போவேன். நான் மேலே உருவாகி கொண்டு வரேன். 4k + 1 வர வேண்டுமெண்டா 4 பொதுவாக k + 1 எழுத வேண்டுமெண்டா எனக்கு வேணுமெண்டா இங்காலே 4 இங்காலே 4 கூட்டையிலும் இந்த சமநிலை என்ன செய்யாது, மாறாது. சரியா? ஆகவே நான் அடுத்த வேலை தப்பில்லாத வேலை 4 4k பெரியது k வர்க்கம் 7 சக 4 எழுதுறேன். தப்பா இல்ல. இப்படி எழுதுறதால இந்த பகுதி எனக்கு உருவாகிட்டு 4k + 1 அல்லது 1 + k உருவாகிட்டு. அடுத்த பகுதியை உருவாக்க வேணும். நான் என்ன செய்யறேன்? அந்த 7 கை வைக்கல. ஏன் 7 வேணுமே? 7க்கு நான் கை வைக்கல. இப்போ எனக்கு k + 1 வர்க்கம் வர வேணும்டா கட்டாயம் இதோட 2k + 1 என்ன செய்ய வேணும்? கூட்ட வேணும். k + 1 கூட்ட வேணும். அப்படி 2k + 1 கூட்டினா தப்பா சமநிலை மாறுமா? சமநிலை மாறுமா? மாறாது. சமநிலை மாறுமா? ஒரு ஆளா என்ன செய்யறேன்? ஏற்கனவே பெரிய ஆள் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறேன்? உள்ளுக்கு ஏத்துறேன். ஏத்துனா என்ன நடக்கும்? இன்னும் பெரிய ஆளாத்தான் மாறுமே ஒழிய சின்ன ஆளாகுமா? இல்ல. அப்ப நான் இதுக்குள்ள தம்பி இந்த வேலை செய்யறேன். k வர்க்கம் + 2k + 1 கூட்டுறேன். இப்படி செய்ய வேணும். அல்லது ஒரு தப்பும் செய்யாத மாதிரிக்கு 7
சக 4 இதனை கழிச்சு விடுறது. அப்போ கூட்டினத கழிச்சு விடுறேன், ஒன்றும் செய்யலடா. 2k மைனஸ் பிளஸ் 1 கழிச்சு விடுறேன், கூட்டி போட்டு கழிச்சு விடுறேன், ஒன்றும் நடக்கல. சமநிலையாக இருக்கு. அல்லது 2k பிளஸ் 1 கூட்டு பிரச்சனை இல்லை. இப்போ இதனை என்னென்று எழுத இயலும்? k பிளஸ் 1 இட வர்க்கம் இந்த வந்துட்டு பெரிது 4k பிளஸ் 1 k பிளஸ் 1 இட வர்க்கம். சரி, இது வந்துட்டு அடுத்தவனுக்கு தேவை சய 7. இது போக இவங்களை துரத்தி விடுவான், அவங்கள துரத்தி விடுவான். நான் எழுத இல்லை, இவங்கள் அடுத்த வரியில நான் இந்த பாட்டை எழுத இல்லை. ஒருவேளை எனக்கு பயம், அதை எழுதாம இருந்தா, ஒருவேளை ஒரு ஆள் கொஞ்சம் பேர் இருந்த அதை நான் வெளியில துரத்தி விட்டா, ஒருவேளை இவர் பெரிதாகிட்டாருன்னு சொன்னா வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? அடி இதெல்லாம் சாரி, இதை விட இது அவ்வளவு சேர்ந்தது பெருசு, ஒத்துக்கொள்றியோ? பெருசு. பிறகு நான் இதை கொஞ்சம் பகுதியராஜ நான் கணக்கெடுக்காம எழுதினு சொன்னா, ஒருவேளை இவரு பெருத்துட்டாருன்னு சொன்னா, பெரிய ஆளாயிட்டாருன்னு சொன்னா, புரி மாற வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆகவே இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நான் ஆராய வேண்டும். அதை எழுதாம விடுறதுக்கு அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி ஆராய வேண்டும். இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா தம்பி, 4 மைனஸ் 2k மைனஸ் 1, இன்னொரு விதத்துல சொன்னா 3 மைனஸ் 2k. அந்த 4 மைனஸ் 2k பிளஸ் 1 என்றது 3 மைனஸ் 2k. இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று பார்த்தோம்டா, என் 6 விட பெரிய பெருமானத்துக்கு, 6 விட பெரிய பெருமானங்களுக்கு அந்த மனுஷன் சய பெருமானமாக இருக்கும், சய பெருமானமாக இருக்கும். 6 விட பெரிய பெருமானத்தை போட்டு பாரு, 6 போட்டு பாரு, 6 தர 2 12, சய 12 சக 3 சய 9. 6 விட என்ன பெருமானத்தை 10 போட்டாலும் என்ன வர சயதான். அப்ப அந்த ஆள் தம்பி இவரு ஒரு சயப்பெருமானம். சயப்பெருமானத்தை இல்லாமாக்கி எழுதினா இருந்த பகுதி கூடுவே ஒழிய ஒரு நாள் வேணும் செய்யல, குறைகிறது இல்லை. இந்த சயப்பகுதியை நான் இல்லாமாக்கி எழுதினா இது கூடுமே ஒழிய என்ன செய்யல ராஜா, குறைகிறது இல்லை. உதாரணமா ஜெகவன் இப்படி இருக்குதுன்னு வைப்போம். 5 பெரிது 10 சய 4, இது 6 5 விட பெரிது. இந்த சயவை நான் இல்லாமாக்கி எழுதினாலும் 10 என்னது இருக்கிற அதை விட என்ன செய்யற, இருந்ததை விட என்ன செய்யற ராஜா, கூடுறது ஒழிய குறைகிறது. எனவே எந்த கவலையும் இல்லை, இவரை இல்லாமாக்கி எழுதுறது இல்லை. ஏன் சமநிலை என்ன செய்ய போறது இல்ல, மாற போறது இல்லை. அல்லது இப்படி எழுதி போட்டு ராஜா காரணம் கொடுக்கலாம் உனக்கு. 3 மைனஸ் 2k சொல்றது ஒரு நெகட்டிவ், அதனால இது இல்லாம எழுதினாலும் இது மாறுதில்லை. ஆகவே இதான் வந்துட்டு விட, இந்த லைன்ல வந்துட்டு விட. ஆகவே சொல்லும் n சமன் k பிளஸ் 1 ஆகவும் முடிவு உண்மை. எனவே கணித தொகுத்தறி முறையினால் திருக்குறளை எழுதிவிடும்.